கல்லூரிகளில் ஆண்டுக்கு இருமுறை மாணவர் சேர்க்கை, நுழைவுத் தேர்வுகள் மூலம் விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது உள்ளிட்ட சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பல்கலைக்கழக மானியக் குழு திட்டமிட்டிருக்கிறது. யுஜிசி அறிவித்துள்ள இந்த திருத்தங்கள் மாணவர்களின் கல்வியில் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து பொதுமக்கள் கூறிடும் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். +2 முடித்துடனே ஒரு நுழைவுத் தேர்வு என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நுழைவுத் தேர்வு என்று வருகிற போது இடைநிறுத்தல், அதாவது 10, 12 முடித்து அதற்கு 100 பேர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறார்கள் என்று சொன்னால், உயர்கல்விக்கு போகிற எண்ணிக்கை என்பது 60, 70ஆக சுருங்கி விடுகிறது. இப்படி புள்ளி விவரம் வந்து கொண்டிருக்கும் தருவாயில் நீங்கள் மீண்டும் 12வது முடித்து உயர்கல்விக்கே மீண்டும் ஒரு நுழைவுத் தேர்வு என்கிற போது அந்த இடைநிறுத்தல் என்பது இன்னும் அதிகரிக்கும். இடைநிறுத்தல் அதிகரிப்பு என்பது போது உயர்கல்வி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும். எனவே இந்த யுஜிசி அறிவித்திருக்கிற 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் நுழைவுத் தேர்வு என்பது இடைநிற்றலை அதிகரித்து உயர்கல்விக்கு மாணவ மாணவிகள் போவதை கம்மியாக்கும். எனவே இதை திரும்ப பெற வேண்டும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள், 11th படிக்கக்கூடிய மாணவர்கள், 12th படிக்கும் மாணவர்களும் கலைக்கல்லூரி படிக்கிறாங்க, சயின்ஸ் படிக்கிறாங்க, மேக்ஸ் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. இவங்க போய் நுழைவுத் தேர்வு எழுதும் பொழுது நுழைவுத் தேர்வில் வேறுபட்ட முறைகளை அவங்களுக்கு தேர்வில் கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு கொஸ்டின் அவங்களுக்கு எடுபட்டு வராது. தொடர்ச்சியாக இந்த நுழைவுத் தேர்வு என்று எழுதும் பொழுது மாணவர்கள் சும்மாவே காலேஜுகளில் இப்போ அட்மிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. காலேஜில் சேர்றதில்லை. காலேஜ் ஏதோ ஒரு டிகிரியை படிக்கணும்னு சொல்லி தான் 3 ஆண்டுகளுக்கு ஏதோ கட்டி படிக்க வைக்கிறாங்க. இப்போ எல்லா கல்லூரியும் மொத்த ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. மொத்தத்தில் மாணவர் சேர்க்கை குறைவு. அதாவது முதல் ஆண்டுகளிலேயே ஜூன் ஜூலையிலேயே ஆகஸ்ட் எக்ஸாம் டேட்டுகளே மாணவர் சேர மாட்டேங்கிறாங்க. இனி 2 ஆண்டுகளை கொடுத்து சேர்க்கை நடைபெற்ற எப்படி மாணவர் சேருவார்கள்? சேர்க்கைக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் சேர்க்கை இருக்க முடியாது. எனவே இந்த 3 ஆண்டு கல்வியில் இது சாத்தியமாகாது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் அப்படின்னா +2 வரைக்கும் படிக்கிறதுக்கான வேல்யூ இருக்கா அப்படின்னா வேல்யூ இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை இருக்குது. இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு மாணவர்கள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது இப்போது என்ன சொல்கிறது, நான் +2 +1 +2ல் வேறு குரூப் தெரியாமல் எடுத்துட்டேன், இல்லை எனக்கு அவேர்னஸ் இல்லாமல் நான் வேறு குரூப் எடுத்துட்டேன், எனக்கு மெடிக்கல் படிக்கணும்னு ஆசை, நான் ஆர்ட்ஸ் குரூப்பில் படிச்சுட்டேன் அப்படின்னா அவங்க நேரடியாக என்ன பண்ண முடியும், மெடிக்கல் ஃபீல்டில் இந்த ஸ்கீம் படி போக முடியும். இந்த உயர்கல்வியில் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரேன்னு சொல்றீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தீங்கன்னா இது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ரொம்ப குறையும். நீங்க கொடுக்குற அதே எப்படி உல்டாவா ஒன்று சொல்லியிருக்கீங்க. என்னன்னா, ஒரு விஷயம் வரைவுரையில கிராஸ் மேஜர் அப்படிங்கிறதே ஒரு தவறான விஷயம். கிராஸ் மேஜர்ல போகும்போது அப்படியே உயர்கல்வியில அந்த என்ட்ரன்ஸ்லாம் அட்டன் பண்ணுவான். அவனுக்கு அந்த எலிஜிபிள் இல்லாமல் போக முடியல, அந்த நாலேஜ் இல்லாமல் போக முடியல. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கு அதுல. அது மட்டும் இல்ல, அந்த என்ட்ரன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அவன் கரெக்டாக முழுமையாக படிச்சிருக்கணும். நீங்க சொல்றது என்ன, 1 இயர் படிக்கலாம், ஒரு டிகிரியை 3 வருஷம் படிக்கிறாங்க. ஸோ 3 வருஷம் முடிச்சா அது டிகிரி சர்டிஃபிகேட் தரோம், 2 வருஷம் முடிச்சா டிப்ளமோ சர்டிஃபிகேட் தரோம், 1 வருஷம் முடிச்சா அதே டிகிரியை சர்டிஃபிகேட் கோர்ஸா பண்றோம்னா எப்படி ஒரு அறகுறையா இருக்க மாதிரி இருக்கு. இன்றைக்கு யுஜிசி அறிவிச்சிருக்கிற இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த துணை தேர்வுகள் தேர்வு பாஸ் பண்ண உடனே அடுத்து வருகிற ஜனவரி பிப்ரவரியில் சேர முடியுங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்கிறதுங்கிறது அந்த மாதிரியான நபர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, பள்ளிக்கல்வி முடித்துவிட்டு மேற்கல்வி படிக்க போற மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, அந்த லிட்ரஸி ரேட், அதாவது ஹையர் எஜுகேஷன் லிட்ரஸி ரேட்டை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதுதான் சரி. அதே மாதிரி +2 தேர்வுக்கு முன்னால பார்த்தீங்கன்னாக்க முதல்ல பியூசி இருந்தது, அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியட்னு ஒரு கோர்ஸே தான் விரும்புகிற பாடத்தை எடுத்து படிப்பதற்காக அந்த வாய்ப்பை நாம் இதுவரைக்கும் இழந்திருந்தோம். இப்பொழுது அது கிடைக்கும் என்பது என்னை பொறுத்தவரை இந்த 2 திட்டமே வரவேற்கத்தக்க திட்டம் தான். இது கல்வியினுடைய தரத்தையும் மாணவர்களினுடைய எண்ணிக்கையையும் கல்வி கற்றவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் என்பது உறுதி.